வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கின்றார் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள். கேட்பதற்கு நிறைய இருக்கிறவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். தேங்க்யூ ஃபார் டேக்கிங் த டைம் அவுட் டு ஸ்பீக் டு தந்தி டிவி. கடந்த ஓராண்டுக்கும் மேலா காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பொறுப்புல இருக்கீங்க. கட்சிக்கு ஒரு இக்கட்டான காலகட்டத்துல இந்த பொறுப்பை ஏத்திருக்கிறீங்க. இந்த அனுபவம் எப்படி இருக்கு? இந்த தேர்தலுக்கு குறிப்பா என்ன இலக்கு வச்சிருக்கீங்க? What do you hope to achieve in this election? See, since how many years I am there, it is not important. நான் எத்தனை வருஷமா தலைவராக இருக்கேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. இந்த காலத்தில் என்ன சாதிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த பதவி காலத்தில் மூத்த தலைவர்கள்லேருந்து இளம் தலைவர்கள் வரைக்கும், எங்கள் அன்பிற்குரிய அன்னை சோனியா காந்தியிலிருந்து திரு ராகுல் காந்தி வரைக்கும் எல்லாருமே எனக்கு முழுமையாக ஆதரவு தந்திருக்காங்க. வேற எந்த கட்சியிலையும் இந்த அளவுக்கு சுதந்திரம் உள்ள தலைவர் இருக்க மாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன். President is having in any other party. So you have the full freedom to completely operate. Yes, full freedom. Whenever I have difficulty, ஆமாம், ஏதாவது சிக்கல்கள் வந்தால் நானும் தயங்காமல் அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்பேன். ஏன்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் இல்லையா? அதுதான் முக்கியம். எல்லாரையும் கலந்து ஆலோசித்தா தான் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். Madam Gandhi herself having experience of nearly 25 years as Congress President. ரெண்டாவது, அன்னை சோனியா காந்தி காங்கிரஸ் தலைவராக சுமார் 25 ஆண்டுகால அனுபவம் உள்ளவர். ராகுல் காந்திக்கும் இந்த பதவியில் இருந்த அனுபவம் இருக்கு. அதனால நிச்சயம் அவங்களோட ஆலோசனைகளை எல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் நான் பயணித்து வரேன். அதுக்கு நல்ல பலன் கிடைப்பதை நான் பார்க்குறேன். மக்களும் எங்களை பாராட்டுறாங்க. Among the people are also appreciating. It is a good thing. இந்த தேர்தலுடைய ரிசல்ட் ஏற்கனவே முடிவான ஒரு விஷயம் அப்படின்னு பிஜேபி நினைக்கிறாங்க. நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு உறுதியா இருக்காங்க. 400 சீட் அப்படின்ற ஒரு இலக்க வேற நிர்ணயிச்சிருக்காங்க. அதுதான் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? Modi may be perhaps already prepared. மோடி அதுக்கேற்ற மாதிரி தேர்தல் இயந்திரங்களை எல்லாம் ஏற்கனவே தயாரித்து வச்சிருக்கிறார் போல. அதனால தான் இவ்வளவு உறுதியாக சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஜனநாயகத்தில் மக்கள் தான் கடவுள். வாக்காளர்கள் தான் நம்ம தலையெழுத்து நிர்ணயிக்கிறவங்க. மக்கள் தான் முடிவெடுக்கணும். மோடிக்கு வேற ஏதோ திட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவரால் இப்படி பேச முடியாது. He might have some other plan. He could not have said like this. If level playing field is there. எல்லோருக்குமான சமதளம் இருந்துச்சுன்னா இந்த முறை மோடியால் ஜெயிக்க முடியாது. He will not come back. ஆமாம், அவரால் மீண்டும் ஜெயிக்க முடியாது. Be a fair and free elections. அதுக்கு தேர்தல் நியாயமாக நடக்கணும். இபி, இன்கம் டேக்ஸ், சிபிஐ இதையெல்லாம் வச்சுக்கிட்டு கட்சிகளை மிரட்டுறாங்க. சீட்டு பேரம் கூட பேசுகிறாங்க. CBI and after threatening taking in their party and announcing seat also to them. எங்கள் அணியில் இருக்கிற வரைக்கும் ஊழல் கட்சின்னு சொன்னவங்களை அவங்க கூட சேர்த்துக்கிட்டு மந்திரி சபையில் அமைச்சர்கள் ஆக்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில் சிவசேனாவை எடுத்துக்கலாம். இதிலேருந்து என்ன தெரியுது? மற்றவங்களுக்கு ஒரு நியாயம், மோடிக்கு வேற ஒரு நியாயம். Modi has two values, one for him and one for others. So if நியாயமா தேர்தல் நடந்தா இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும்னு சொல்றீங்களா? We are trying our best. Right. Though he is, let him do fair, unfair. We are approaching the people. எங்களால் முடிஞ்சதை சிறப்பாக செய்கிறோம். மக்களை நேரடியாக சந்தித்து எங்கள் உத்தரவாதங்களை கொடுக்குறோம். The right from Kanyakumari to Kashmir and Manipur to Maharashtra. ராகுல் காந்தியுடைய 2 யாத்திரைகளும் மக்களுக்கு ஜனநாயகத்தை பற்றி, அவங்க உரிமைகளை பற்றி, அரசமைப்பு பற்றி, பிஜேபி எப்படி மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாம்
தெளிவான புரிதலை கொடுத்திருக்கிறது. about the democracy and how the this BJP is fooling the people. That is everything. Okay. Is now understanding. You spoke about your guarantees, sir. You have recently காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையும் சமீபத்துல வெளியிட்டிருக்கீங்க. அதுல மிக முக்கியமான வாக்குறுதிகளா நீங்க எதை சொல்லுவீங்க? which you want to talk about or which you think people should know. We have given 5 guarantees. எல்லா வாக்குறுதிகளுமே முக்கியமானவை தான். எது முக்கியமற்றதுன்னு நீங்க சொல்றீங்க? வாக்குறுதிகள்ல இடம்பெறாத முக்கிய விவகாரங்களும் கூட இருக்கலாம். Finance, budget, everything. நிதி நிலைமை மாதிரி பல விஷயங்களை கணக்கில் எடுத்து நாங்க இதை அறிவிச்சிருக்கோம். 5 தலைப்புகள்ல தலா 5 வாக்குறுதிகளை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். Right. So under each head you have 5. Yeah, 5. And nobody will refuse that. This is going to benefit directly to. இதெல்லாம் பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு, விவசாயிகளுக்கு அவங்க மேம்பாட்டுக்கு பலனளிக்கிறது அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது. உதாரணத்துக்கு சென்சஸ் எடுத்துங்க. According to the census, சாதிவாரி கணக்கெடுப்பு சொல்றீங்க. Yes. that's also going to help. ஆமா, எல்லாமே முக்கியமானவை தான். எல்லாத்தையும் அடுத்தடுத்து நிறைவேற்றணும். One by one, Right. that will do it. Recently பிஜேபியும் கூட சமீபத்துல அவங்களோட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. உங்க தேர்தல் அறிக்கையும் அவங்களோடதையும் நீங்க எப்படி ஒப்பிட்டு பாக்குறீங்க? My guarantee is always, wherever I said, my party said, we have fully assured them the guarantees. எங்க வாக்குறுதிகள் எல்லாம் செயல்படுத்தக்கூடியவை. ஹிமாச்சல்ல சொன்னோம், செஞ்சோம். கர்நாடகாவில் சொன்னோம், செஞ்சோம். தெலுங்கானாவில் சொன்னோம், செஞ்சோம். மத்திய அரசு உதவாத போதும் கூட எளிய மக்களுக்கு பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளோம். திருமதி சோனியா காந்தியுடைய முன்னெடுப்பில் உணவு பாதுகாப்பு சட்டம் நாட்டில் வந்தது. மோடி நினைச்சா கூட அதை நிறுத்த முடியல. Schemes to poor people. Right. When Sonia Gandhi ji was there, Right. a Food Security Act, even Modi wants to take away, he can't take. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். எளிய மக்களின் வேலை உரிமையை யாரும் பறிக்க முடியாதபடி செஞ்சோம். இப்படி சொல்லாத பலவற்றையும் செஞ்சிருக்கோம். Without saying we have given guarantees. But whatever Modi has given guarantee, ஆனா மோடி வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதே இல்லை. ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்குவோம். 20 கோடி வேலை வாய்ப்புகள் 10 வருஷத்துல உண்டாக்கி இருக்கணும். வந்திருக்கா? let us have a dispassionate view. He said that நியாயமா பார்ப்போம். கருப்பு பணத்தை மீட்டு குடும்பத்துக்கு 15 லட்சம் கொடுப்பேன்னாரு. செஞ்சாரா? bring and I will give, he said. Has he given? He said that I will double. விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. செஞ்சாரா? Then he said, I will give. ஏழைகளுக்கு கௌரவமான வாழ்க்கை உத்தரவாதம் பண்ணுவேன்னாரு. செஞ்சாரா? Did he do it? And he said that our economy will be on par with China, other things, he said. சீனாவுக்கு நிகரா இந்திய பொருளாதாரம் வளரும் அப்படின்னு சொன்னாரு. யூபிஏ ஆட்சி முடியும் போது 55 லட்சம் கோடி தான் கடன். இன்னைக்கு 1 கோடியே 50 லட்சம் கடன் இருக்கு. Right. What is today? 1 crore 50 lakhs. 150 lakh crore. 150 lakh crores. Then who is better economically managed? Who is better? ஆமா, இப்ப சொல்லுங்க, யார் பெட்டரு? மோடி சொன்னதை செய்ய மாட்டார். Modi said he did not do anything. Without saying, we done. நீங்க தான் சொல்றதை செய்யறவங்க அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்றீங்க. What you're trying to say. Not only, you can also feel it. Right. He should have promised gas will be reduced, petrol will be reduced. அது மட்டும் இல்ல, கேஸ் பெட்ரோல் விலையை குறைப்போம்னு சொன்னாரு. கச்சா எண்ணெய் விலை சர்வதேச அளவில் குறைஞ்சாலும் கூட கேஸ் பெட்ரோல் விலையை குறைக்கல. விலையை குறைக்காம கூட்டிட்டார். என்ன மாதிரியான பிரதமர் அவர்? மக்களுக்கு எந்த பலனையும் அவர் கொடுக்கல. For to the poor people.
Sir, my last question about Tamil Nadu specifically I want to ask. கடைசியா தமிழ்நாட்டை பத்தியும் கேட்கணும்னு நினைக்கிறேன். மற்ற மாநிலங்கள்ல வெவ்வேறு நிலை இருந்தாலும் தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணி ரொம்பவே வலுவா இருக்கிறதா தான் எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்லுது. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எங்க மாநிலத்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? Congress party shares with Tamil Nadu that you're doing so well here. Anything, any specific thing you want to tell for our state? It's like always it is since beginning Tamil Nadu. முதல்ல இருந்தே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் அண்ணன் தம்பி போல தான் செயல்பட்டு வரோம். ஒரு குடும்பம் மாதிரி. Rahulji, ராகுல் காந்தி கூட ஸ்டாலின் அவர்களை அண்ணன் மாதிரின்னு சொன்னார். One thing, apart from that, ஆமாம், அது மட்டும் இல்லை, நாம் ஒற்றுமையோட ஒரே குடும்பமாக செயல்படும் போது அதற்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். எங்கள் கூட்டணியில் ஆரம்பத்திலிருந்தே ஒருத்தர் மீது ஒருத்தர் நம்பிக்கை வச்சுருக்கோம். அதனால தான் நாங்கள் வெற்றி பெறுகிறோம். தமிழ்நாட்டில் எங்கள் வெற்றியின் ரகசியம் இதுதான். we have got faith on each other. We are winning. right. So that's the secret of your Yeah, success yeah. in Tamil Thank Nadu. you. Thank you very much, Kharge ji. Thank you for joining us.